டெமோ ராக்கெட் லாவான் அன்வார் பேரணி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டபடி நாளை சனிக்கிழமை புத்ராஜயாவில் அப்பேரணி நடந்தேறும் என அறிவித்துள்ளனர். பேரணிக்கு அனுமதி இல்லை என புத்ராஜயா கழகம் பெர்படானன் புத்ராஜயா அறிவித்துள்ள போதிலும் அதை நடத்துவதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என ஏற்பாட்டுக்குழு தலைவர் ஐடில் யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் அப்பேரணியை நடத்த தங்களுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என அவர் சொன்னார். மாலை 4:30 மணிக்கு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அப்பேரணியின் நோக்கமே மக்கள் படும் இன்னல்களை கருத்தில் கொண்டு மாற்றங்களை கொண்டு வருமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை வலியுறுத்துவதுதான். எண்ணெய் மற்றும் டீசல் விலை குறைப்பு, எரிவாயு விலையேற்றம் கூடாது, விலையேற்றம் இல்லாமல் உள்ளூர் அரிசி கையிருப்பை அதிகரிப்பது, மக்களின் பேச்சுரிமை, சமூக ஊடகங்களில் கருத்துரிமை ஆகியவற்றை நிலைநிறுத்துவது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை அப்பேரணி வலியுறுத்தும் என ஐடில் விளக்கினார். சுமார் 600 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் அப்பேரணி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். அப்பேரணிக்கு புத்ராஜயா கழகம் அனுமதி தரவில்லை என்பதால் அத்திட்டத்தை தொடர வேண்டாம் என ஏற்பாட்டாளர்களை கோலாலம்பூர் போலீஸ் அறிவுறுத்தியிருந்தது.